இன்று மத்திய கிழக்கில் போராடுகின்ற ஐசிஸ் இயக்கம் சிரியாவிலே இருக்கின்ற பஷார் அல் அசதுடைய அரசுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு இயக்கம். இப்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கிறது, ஐசிஸுக்கு பின்னணியிலே ஈரானும் இருக்கிறதா என்ற சந்தேகம் வலுவாக எழுப்பப்படுகின்றது. ஏன்? ஈரானுடைய மத்திய கிழக்கினுடைய அரசியலிலே ஈரான் வகிக்கின்ற மிக மோசமான ஒரு பாத்திரத்தினுடைய ஒரு கண்ணீர் கதையை நாங்கள் இன்று சிரியாவினுடைய எரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் களத்திலே பார்க்கின்றோம். 1940களிலே சிரியாவிலே உருவாக்கப்பட்ட பாஸ் என்ற அரசியல் கட்சி, இடதுசாரி நாஸ்திக சோசலிச கட்சி அலவி ஷியாக்களினால் உருவாக்கப்பட்டது. ஹாஃபிஸ் அல் அசத் என்று இறந்து போன சிரியாவினுடைய முச்சந்திகளிலே மிக கம்பீரமாக காட்சி அளிக்கின்ற இன்றிருக்கின்ற ஆட்சியாளருடைய தந்தை ஹாஃபிஸ் அல் அசத் என்ற அந்த ஷியா நாஸ்திகன், அலவி ஷியா, அவனால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி 60 ஆண்டு காலமாக சிரியாவிலே அதிகாரத்திலே நீடிக்கின்றது. அது நீடிக்கின்றது என்பது மட்டுமல்ல, சிரியா என்ற அந்த ஷாமுடைய முக்கியமான தேசத்திலே 90% வாழ்கின்றவர்கள் தூய சுன்னி முஸ்லிம்கள். வெறும் 10% இருக்கின்ற அலவி ஷியாக்கள். ஷியாக்களுடைய ஒரு முக்கியமான பிரிவு அலவி ஷியா. என்ன அந்த பெயரால் அவர்கள் ஏன் அழைக்கப்படுகிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு இறைவனாக, ஒரு தெய்வீக அந்தஸ்தை கொடுக்கின்ற ஷியா பிரிவைத்தான் அலவி ஷியாக்கள் என்று சொல்கின்றோம். அவர்கள் தான் 10% ஒரு அப்சல்யூட் மைனாரிட்டியாக இருந்து கொண்டு 60 ஆண்டு காலமாக சிரியாவை அடக்கி ஆள்கிறார்கள். அந்த சிரியாவில் இன்று என்ன நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டிலே, நவீன கால அரசியல் வரலாற்றிலே, ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் தங்களுடைய சொந்த மக்கள் மீது மேற்கொண்ட ஆயுத போராட்டத்தின் விளைவாக அரைவாசி மக்கள் சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக்கப்பட்ட வரலாறு என்பது கடந்த 100 ஆண்டு காலத்திலே சிரியாவிலே மட்டும் நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிசயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரைவாசி மக்கள் உள்நாட்டிலே அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். காவாசி மக்கள் மத்திய தரை கடலை கடந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே ஊடுருவி இடையில் கடல் நடுவிலே அலைகளிலே அடிக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு உயிரை துறக்கின்ற காட்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இன்று இந்த நிமிடத்திலே அல் ஜசீராவுக்கோ இஸ்லாம் ஆன்லைனுக்கோ போய் சென்று அடித்து பாருங்கள். ஐரோப்பாவுக்கு செல்கின்ற ஈராக்கிய சிறிய அகதிகள் படுகின்ற துன்பங்களை பற்றிய ஒரு செய்தியேனும் அங்கு கண்டிப்பாக இருக்கும் என்று நான் உறுதியாக சொல்வேன். இவ்வளவு படுமோசமான ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமைக்கு சிரியாவுடைய சுன்னி முஸ்லிம்கள் உட்பட்டிருக்கிறார்கள் என்றால், அந்த சிரியாவில் ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற பஷார் அல் அசத் என்ற அந்த ஷியா, அலவி ஷியா மட்டுமல்ல அதற்கு பொறுப்பு. அந்த ஆட்சிக்கு இன்று முண்டு கொடுக்கின்றவர்கள் யார்? ஈரானிய அரசாங்கம் ராணுவ ஈரானிய படைகளை அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஏன்? சுன்னி பொதுமக்களை படுகொலை செய்வதற்கு. 2012ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு எதிராக திருப்பப்பட்ட இந்த ஷியா அரசாங்கத்தினுடைய ஆயுத படைகள், ஆயுதங்கள் இன்று 4.5 லட்சம் சுன்னி முஸ்லிம்களை அந்த நாட்டிலே கொன்று குவித்திருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள். இதற்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டிய கடமை, பொறுப்பு இந்த ஷியா ஈரானுக்கு இருக்கிறது. அந்த நாட்டினுடைய பஷார் அல் அசத் என்று என்ன செய்கிறார்? இன்று நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹலப் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று புகழ்மிக்க சிரியாவினுடைய நகரத்தை சிரியாவுடைய பஷார் அல் அசதுடைய ஷியா படைகளும் ஈரானுடைய ரெவல்யூஷனரி படைகளும் லெபனானை தளமாக கொண்டிருக்கின்ற ஹிஸ்பு ஷைத்தான் படைகளும் சூழ்ந்து வான்வழியாகவும் தரை வழியாகவும் ஹலப் நகர் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்திலேதான் இங்கே இந்த மாநாட்டிலே நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சிரியாவிலே கடந்த 4 ஆண்டுகளாக சுன்னி முஸ்லிம்கள் சில இடங்களிலே பூனைகளை உண்ண முடியும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த நாட்டிலே பத்துவா கொடுக்கின்ற அளவுக்கு
பட்டினியால் சுன்னி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு காரணம் யார்? ஈரான் கொடுக்கின்ற ஆதரவு, ஈரான் கொடுக்கின்ற பணபலம், ஈரான் கொடுக்கின்ற படைப்பலம். அதை நாங்கள் தெளிவாக நிறுவ முடியும். ஈரானை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ராணுவ தளபதி அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய படைகள் அங்கே போராடுகிறது. யாருக்கு எதிராக போராடுகிறது? அப்பாவி சுன்னி சிவில் சமூகத்திற்கு எதிராக போராடுகின்றது. அந்த போராட்டம் எப்படி நடக்கிறது என்ற குரூரமான வடிவத்தை பாருங்கள். யூதர்களும் நசாராக்களும் என்று இஸ்லாமிய உலகத்திற்கு எதிராக எப்படி செயல்படுகின்றார்களோ அதே அளவில், அதே குரூரமான வடிவத்தில் இன்று மத்திய கிழக்கிலே ஈரான் செயல்படுவதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலே வைட் பொஸ்பரஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயுதத்தை பஷார் அல் அசத் அப்பாவி பெண்கள், குழந்தைகள் மீது பயன்படுத்தினார்கள். ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். என்ன நடந்தது? அந்த காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு பிறகு குழந்தைகள் மூச்சு திணறி ஆயிரக்கணக்கிலே அங்கே உயிரிழந்த காட்சிகளை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இந்த கொலையை, இந்த அரச பயங்கரவாதத்தை இன்று ஆதரித்து அந்த கொலைக்கு உரமூட்டி பணம் கொடுக்கின்றவர்கள் யார்? உலக முஸ்லிம்களுடைய சமாதானத்தை பற்றி கொமைனி பிரகடனம் செய்தார் என்று சொல்கிறோமே, அதே கொமையினுடைய ஈரான் தான் இன்று இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் சுன்னிகள் என்பது மட்டும்தான் காரணம். இது மட்டுமல்ல சகோதரர்களே, கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த ஷியா படையினர், அரச படையினர் ஒரு சுன்னி முஸ்லிம் கிராமத்திற்குள்ளே நுழைகிறார்கள். நூற்றுக்கணக்கான 13 வயதுக்கு குறைவான ஆண் குழந்தைகளை கத்தியால் குத்தி அவர்கள் கொலை செய்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். ஏன் காரணம்? நீங்கள் சுன்னிகள் என்றது மட்டும்தான் காரணம். இது மட்டுமல்ல, துருக்கி சிரியாவுடைய எல்லைப்புறத்தில் இருந்து துருக்கிக்குள்ளே ஊடுருவிய அச்சத்தோடும் பயத்தோடும் தங்களுடைய உயிரை கையில் வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்த சுன்னி முஸ்லிம் பெண்மணிகளை, நூற்றுக்கணக்கான பெண்மணிகளை பிடித்து அவர்களுடைய கற்புக்களை சூறையாடிய அலவி ஷியா ராணுவத்தை நாங்கள் எந்த வகையிலே மன்னிப்பது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று யூதர்களும் நசாராக்களும் எப்படி இஸ்லாமிய உலகத்துடைய எதிரிகளாக இருக்கிறார்களோ அதே அளவுக்கு ஈரான் இன்று எதிரியாக இருக்கிறது என்பதை இந்த காட்சியினூடாக நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். ஈரான் இன்னும் தன்னுடைய கொலை வரியை நிறுத்தவில்லை. இதற்கு இன்னும் அவர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள். பஷார் அல் அசத் இன்றும் ஒரு தற்காலிகமான பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை மீறப்பட்டிருக்கிறது. என்று சிரியாவிலே சுன்னி முஸ்லிம்களை எதிர்த்து போராடுகின்றவர்கள் யார்? அலவி ஷியா அரசபடை மட்டுமல்ல, ஈரானுடைய புரட்சிப்படை மட்டுமல்ல, லெபனானை தளமாக கொண்டிருக்கின்ற ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற ஹிஸ்பு ஷைத்தான்களும் களத்திலே இருந்து கொண்டு சுன்னி முஸ்லிம்களை இன்று அவர்கள் படுமோசமாக படுகொலை செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். உமவியாக்களுடைய ஆட்சியிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயல்கள், தனிச்சிறப்பு வாய்ந்த இஸ்லாமிய சின்னங்கள், பள்ளிவாயல்கள் எல்லாம் பயங்கரமாக அந்த நாட்டிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்புவதாக இருந்தால் சகோதரர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் தேவை என்று கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ்களிலே ஷாமினுடைய பெருமைகள் பற்றி நாங்கள் நிறைய பார்க்கின்றோம். அந்த ஷாமிலே என்று முக்கியமான ஒரு பிராந்தியம் தான் சிரியா. ஜோர்தான், பிலஸ்தீன், லெபனான், இதைத்தான் நாங்கள் வரலாற்றிலே ஷாம் என்று அறிந்திருக்கின்றோம். அந்த ஷாமிலே என்று அலவி ஷியாக்கள் செய்கின்ற கொடுமைகள், கொலைகள், சுன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக இழைத்து வருகின்ற பயங்கரமான அநீதிகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளை பார்த்தால் அதற்கு யார் பொறுப்பாளியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரட்டை முகம் காட்டுகின்ற ஈரான் தான் இதற்கு முழுமையான பின்னணியிலே இருப்பது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான பிராந்தியத்திலே ஈரானுடைய மூக்கை நுழைத்து சுன்னி முஸ்லிம் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு இன்னொரு தெளிவான உதாரணம் தான் பாருங்கள், யமனுடைய பிரச்சனை. யமனிலும் 10% தான் ஷியாக்கள் இருக்கிறார்கள். 90% முஸ்லிம் நாடு, சுன்னி முஸ்லிம்களை கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே ஒரு குறைந்த வருமானம் பெறுகின்ற ஒரு வறிய நாடு யமன். அதில் என்ன நடந்தது?
சுன்னி முஸ்லிம் அரச படைகளுடைய பலவீனத்தை கையாண்ட பயன்படுத்திய ஈரான் 10% வாழ்கின்ற ஷியாக்களுக்குள்ளே இருந்து தொடங்கப்பட்ட ஹூத்திஸ் என்ற ஒரு ஷியா ஆயுத குழுவுக்கு ஆயுதங்களை வழங்கி படை பயிற்சியை கொடுத்து பணப்பலத்தை கொடுத்து அந்த நாட்டிலே சுன்னி முஸ்லிம் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஈரான் தூண்டியது. 2014 ஆண்டு மார்ச் மாதம் அந்த படை சுன்னி முஸ்லிம் அரசாங்கத்தை கைப்பற்றி இது ஷியா நாடு என்று பிரகடனம் செய்த பொழுது ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரூஹானி என்ன சொன்னார்? இப்பொழுது எங்களுடைய கையிலே யமனும் வந்து விட்டது என்று அவர் அறிக்கை விடுகின்றார். சன்னா எங்களுடைய கண்ட்ரோலிலே வந்து விட்டது என்று அவர் சொல்கிறார். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்று யமனிலே இந்த ஹூத்தி ஷியாக்களை எதிர்த்து அரபு நாடுகளுடைய தலைமையிலே ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த ஹூத்திஸ்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தாக்குதலின் ஊடாக யமன் பயங்கரமான அழிவை சந்தித்திருக்கிறது. அதற்கு யார் பொறுப்பு? ஈரான் தான் அதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். 10% இருக்கின்ற ஷியா நாட்டை, அந்த நாட்டை சுன்னி முஸ்லிம்களுடைய நாட்டை ஷியா மயமாக்குவதற்கு அரசாங்கத்தை கைப்பற்றுகின்ற வகையிலே ஆயுத பலத்தை அவர்கள் அந்த ஹூத்திஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு கொடுத்திருந்தார்கள்.